ஆன்மீக வாயிலுடைய ஒரு ஒரு வாயில் படியாகவே இளைஞர்களுக்கு இத்திருத்தேரோட்டம் அமைகிறது என்பதையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை பற்றி சொல்கிற போது இங்குள்ள கருவறை விமானங்களுக்கு இந்திர விமானம் என்ற பெயர் என்று சொன்னேன். 32 சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் இந்த கருவறை விமானங்களை தாங்குகின்றன. இந்த திருக்கோயில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 729 அடியும் கொண்டது என்கிறார்கள். இந்த கோயிலுடைய ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கிறது. கிழக்கு கோபுரம் 1216ஆம் ஆண்டிலே உள்ள காலத்திலும், மேற்கு கோபுரம் 1323ஆம் ஆண்டிலும், தெற்கு கோபுரம் 1559ஆம் ஆண்டிலும், வடக்கு கோபுரம் 1564ஆம் ஆண்டிலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு பழமையான கோயில் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை சொல்கிறோம். 1878ஆம் ஆண்டிலே நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களினாலே கட்டி முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்கிறது. மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் காலத்தி என்பவராலே கட்டப்பட்டு 1963ஆம் ஆண்டிலே சிவகங்கை அரசராலே திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. சுவாமி கோபுரம் 1570ஆம் ஆண்டிலே கட்டப்பட்டு திருமலை குமாரர் அறநிலையத்தால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்குள்ள 1 ஏக்கர் அளவிற்கு பொற்றாமரை குளம் இருக்கிறது. அன்பர்களுக்கு தெரியும், திருவிளையாடல் புராணமும் இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடலோடு தொடர்புடைய அந்த பொற்றாமரை குளமும் தமிழர்கள் அனைவரும் அறிந்த ஒரு அற்புத நிகழ்வுதான். இங்கே பாருங்கள், திருத்தேரோட்ட வைபவம். இந்த திருத்தேரோட்ட வைபவத்திலே கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய பேறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரும். அதாவது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆழ் கவலைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் எல்லாம் இந்த திருத்தேரோட்ட வைபவத்திலே நாம் கலந்து கொள்கிற போது நம்மை விட்டு இந்த எண்ணங்கள் எல்லாம் விலகி இறைவன் ஒருவனே, அவனை சரணாகதி அடைவதுதான் இந்த பிறவி பெருங்கடலின் நோக்கம் என்பது நமக்கு புரியும். வள்ளுவ பெருமான் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொன்னார். அதற்கு ஏற்ப இங்கு நடைபெறக்கூடிய காட்சிகளை பாருங்கள். 2 தேர்களையும் இணைத்து இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தேர்களையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தேர் வைபவத்திலே நாம் கண்கொள்ளா காட்சியாக இந்த 2 தேர்களையும் கண்டு கொண்டிருக்கிறோம். தேரை வடம்பிடிக்க வாருங்கள். நம்முடைய மனது இந்த காட்சியிலே ஆழ்ந்து கிடக்கிறது. அம்மையப்பனுடைய அருளை, அந்த அருள் பிரவாகத்திலே நம்முடைய மனம் மூழ்கி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த கோயிலுடைய அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கு வேறுபட்டு அழகிய நுணுக்கங்களை கொண்டு, தனித்தனி சிறப்புகளை கொண்டு மதுரையம்பதியிலே காணப்படுகிறது. மதுரை கோயிலில் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் சன்னதியின் முன்பகுதியாக அஷ்டசக்தி மண்டபம், அதாவது 8 சக்தி மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துடைய வாயில விநாயகர், முருகன் உருவங்களுக்கிடையே மீனாட்சி கல்யாணம் கதை வடிவிலே காட்சி அளிக்கிறது. அந்த மண்டபத்தின் உள்ளே அமைந்துள்ள 8 தூண்கள்ல கௌமாரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, யக்ஞ ரூபினி, ஷியாமளா, மகேஸ்வரி, மனோன்மணி ஆகிய 8 சக்திகளுடைய வடிவங்கள் அழகுற அமைந்துள்ளன. இவர்களை வணங்குவோர்க்கு தைரியமாக இருக்க முடியும் என்று இவைகள் காட்டுகின்றன. இது அதே மாதிரி இந்த மண்டபத்தில் அன்னதான மண்டபமாக இருந்தது. அன்பர்களே, சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் என்பது வெறும் திருத்தேரோட்ட நிகழ்வாக இல்லாமல் மதுரையுடைய பல பகுதிகளிலே இன்றைக்கு அன்னதானம் நடைபெறும். விருந்துபச்சாரங்கள், ஒரு திருமணம் நடைபெறுகிற போது எப்படி விருந்துபச்சாரங்கள் இருக்குமோ அப்படி அழகாக எங்கு பார்த்தாலும் பல இடங்களிலே இன்றைக்கு உணவு பரிமாறப்படும், அன்னதானம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு காட்சியும் இந்த மதுரையிலே இன்றைக்கு நாம் காண முடியும். இந்த மதுரையிலே மீனாட்சி நாயக்கர் மண்டபம், முதலி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் என்று பல்வேறு மண்டபங்கள் உண்டு. அன்பர்களே, திருத்தேரிலே இப்பொழுது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் பவனி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் நடைபெற்ற இந்த விஷயத்திலே
திருமண அன்னதான விஷயத்தை சொன்னோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குண்டோதரன் மதுரையிலே நடந்த திருவிழாவிற்கு, இந்த மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்திற்கு வந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட கதையே ஒரு அற்புதமான கதை. அதை இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் விவரித்து சொல்கிறேன். இப்பொழுது மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தை பற்றி பார்ப்போம். மதுரை மீனாட்சி கோயிலிலே அஷ்டசக்தி மண்டபத்தை அடுத்து அமைந்துள்ளது மீனாட்சி நாயக்கர் மண்டபம். இந்த நாயக்கர் மண்டபம்ங்கிறது 160 அடி நீளம் உள்ளது. 6 வரிசையாக தூண்கள் இருக்கும். இந்த மண்டபத்தின் மேல் விட்டத்திலே ராசி கட்டம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது திருமலை நாயக்கருடைய அமைச்சரான மீனாட்சி நாயக்கரால் கட்டியதால் இந்த பெயர் நாயக்கர் மண்டபம் என்ற அந்த பெயர் பெற்றது. அன்பர்களே, திருத்தேரை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். திருத்தேர் மதுரையம்பதியிலே வீதிகளிலே வரக்கூடிய இந்த அற்புதமான காட்சியிலே ஆன்மீக அன்பர்கள் உள்ளம் திளைத்திருக்கிறார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பதைப் போலே மனதார இப்பொழுது இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிறவியிலே நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் இந்த திருத்தேர் வைபவத்தை காண்கிற போது அந்த பாவங்களெல்லாம் தொலைந்து போகும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் இந்த திருத்தேர் வைபவத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். எங்கிருந்தாலும் மக்கள் அலைகடலென கூடி இந்த திருத்தேர் வைபவத்தை காண்கிறார்கள் என்பதற்கு காரணமே உள்ளம் லேசாகிறது, நாம் செய்த பாவங்கள் போகிறது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். பல்வேறு விரதங்கள், உபவாசங்கள், இறைவனுடைய பண்டிகைகள் என்று வகுத்தார்கள். அந்த பண்டிகைகளில் கலந்து கொள்கிற போது, அந்த விரதங்களை இருக்கிற போது நம்முடைய பாவங்கள் விலகும். உதாரணமாக சஷ்டி விரதம் என்று சொல்கிறோம். ஒருத்தருக்கு குழந்தை பேரு இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை என்ன சொல்கிறோம்? சஷ்டி விரதம் இருங்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று மருவியது. ஆக சஷ்டியிலே விரதம் இருந்தால் ஒருவருக்கு குழந்தை பேர் கிடைக்கும். ஏகாதசி விரதம் விடுங்கள் அப்படி என்று ஒவ்வொரு விரதத்தையுமே சொல்லி வருகிறோம். அந்த விரதங்கள் இருக்க இருக்க உடலும் தூய்மையாகிறது, உள்ளமும் தூய்மையாகிறது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்பதனால் அந்த மனமும் தூய்மையாகிறது. ஆகவே இந்த மாதிரி விரதங்கள் இருப்பது. அதை போல சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை வழிபடுகிற போது அந்த துன்பங்கள் எல்லாம் விலகி போகிறது. அன்பர்களே, இந்த திருத்தேர் வைபவத்தை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். அவளோடு துகளாகி போக மீனாட்சி சுந்தரேஸ்வரா.
நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று இதோ மீனாட்சி நம்மையெல்லாம் காப்பதற்காக மதுரைக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே அரணாக இருந்து அருள் செய்வதற்காக சுந்தரேஸ்வரரோடு திருத்தேரேறி பவனி வரக்கூடிய காட்சியை நாம் ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேருக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. தேர் என்றாலே தமிழ்நாடு தான். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு தேர் ஒரு தனி அடையாளம். தேர்களிலே மிக பிரம்மாண்டமானது என்று சொல்லக்கூடிய ஆழித்தேர் திருவாரூருக்கு சொந்தமானது. அந்த வகையில் மதுரையிலே இருக்கக்கூடிய இந்த தேர் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோவிலுக்காக செய்து கொடுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில்தான் இதோ இந்த தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்களை பாருங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல தன்னையே மறந்து தன் ஆன்மாவை இறைவனோடு லகித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ மதுரையினுடைய இந்த மாசி வீதியில் யார் யாரெல்லாம் போகிறார்கள்? சிறிய தேரிலே மீன் போல நம்மை காக்கின்ற மீனாட்சி அம்மையும், பெரிய தேரிலே சுந்தரேஸ்வர பெருமான் பிரியாவிடை அம்மனோடு இணைந்தும், இவர்கள் ஈன்றெடுத்த புதல்வகராக விநாயகப் பெருமானும் ஆறுமுகனான முருகப்பெருமானும் நாயன்மார்களும் சண்டிகேஸ்வரரும் சப்பரங்களிலே ஏறி இவர்களோடு சேர்ந்து நம் மக்களையும் உலகத்தாரையும் அருள் செய்யும் பொருட்டு பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய திருத்தேர் உற்சவத்தை நாம் எல்லோரும் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். மதுரையிலே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய திருவிழா தொடங்கி ஒவ்வொரு நாளும் கொடியேற்றத்திலிருந்து ஒவ்வொரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமும் காலை மாலை என்று 2 வேளைகளிலும் கற்பக விருட்சம், சிம்மம், தங்க சப்பரம், பூதம், அன்னம், கைலாய பர்வதம், காமதேனு, தங்க பல்லக்கு, தங்க குதிரை, தங்க ரிஷபம், நந்திகேஸ்வரர், யாழி, வெள்ளி சிம்மாசனம் என்று ஒவ்வொரு வாகனங்களிலும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை இந்த சித்திரை திருவிழாவில் இப்பொழுது பிரம்மாண்டமான தேரிலே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியாக இது இருக்கிறது. இதோ பாருங்கள், எத்தனை அழகு! அம்மையும் அப்பனுமாய் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையோடு நமக்கு எவ்வளவு அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று அன்றைக்கு அப்பர் சுவாமிகள் சொன்னதைப் போல இந்த மதுரையிலே தேர் போய் நிற்கின்ற வரைக்கும் எவ்வளவு வெயிலடித்தாலும் கூட அது ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவோரம் மோர்பந்தல்களும் தண்ணீர் பந்தல்களும் பிரசாதங்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த திருவிழாவை தங்கள் வீட்டு திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட அற்புத தேரிலே ஏறி மக்களை பார்த்து அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு மரத்தேர் என்று. 4 புறவிகள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய தேர். தேர் சுற்றியும் மல்லிகை மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இளஞ்சிவப்பு திரைச்சீலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரினுடைய சக்கரங்கள் ஆடி அசைந்து மீனாட்சியினுடைய பிள்ளை தமிழிலே பாடுகின்ற போது அவள் எப்படி அசைந்து வருவதை பாடுவாரோ அதுபோல இந்த தேர் மீனாட்சி குழந்தை பருவத்திலே அசைந்து தவழ்ந்து வருவதைப் போல இந்த பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த மதுரையின் திருவீதியில் தேர் அசைந்து வரக்கூடிய காட்சியை நாம் மிக அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனாட்சி அம்மை இருக்கிறாளே, அவள் பெரியவள். மீனாட்சி அம்மன்
குணத்திலே உயர்ந்தவள். மிக அழகாக ஒரு பாடல் ஒன்று நம் பக்தி இலக்கியங்களிலே உண்டு. அகிலாண்ட நாயகி மாலை என்று சொல்வார்கள். பொதுவாக சிவபெருமானுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் ரொம்ப சிரிக்கக்கூடிய ஒரு பெயர், அவனுக்கு பித்தன் என்றும் ஒரு பேர் இருக்கிறது. அந்த பெயரை சிவபெருமானே எடுத்து கொடுத்தார் சுந்தரருக்கு. பித்தா என்று என்னை பாடு என்று சொன்ன பிறகுதான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரர் பாடினார். இந்த பித்தா என்கிற பெயர் ஏன் வந்தது என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். பித்தன் என்றால் என்ன? சாதாரண தமிழிலேயே சொல்ல வேண்டும் என்றால் பைத்தியக்காரன் என்றுதான் அர்த்தம். எப்படி உலகத்தையே ரட்சிக்கிற சிவபெருமானை நாம் அப்படி சொல்ல முடியும்? சிவபெருமான் தன்னைத்தானே அப்படி சொல்லி பாடு என்று வேறு சொல் எடுத்து கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த பித்தன் என்று ஏன் அவனை சொல்ல வேண்டும் என்கிற 1000 கேள்விகள் நமக்கு இருந்தாலும் அகிலாண்ட நாயகி மாலை அதற்கு ஒரு அழகான விடை சொல்லுகிறது. ஆமாம், சிவபெருமான் பித்தன்தான். ஏன் அவன் பித்தன்? அளவரு பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணிவுரு பாதியில் வைத்து தளர் பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தான் அதனால் என்று பாடுகிறார். அம்மையை பார்த்து, உமையம்மையை பார்த்து, மீனாட்சியாய் வந்து இறங்கியிருக்கக்கூடிய பர்வத புத்திரியை பார்த்து பாடுகிறார். அம்மா, உன்னுடைய கணவர் சிவபெருமான் இருக்கிறானே, அவன் பித்தன். ஏன் தெரியுமா? தண்ணீர் 3 முறைதான் பிழை பொறுக்கும் என்று சொல்வார்கள். ஒருவர் தண்ணீரிலே விழுந்து விட்டால் அந்த தண்ணீர் 3 முறை அவர்களை மேலே கொண்டு வந்து காப்பாற்ற முயற்சிக்கும். 4வது முறை உள்ளே இழுத்து கொள்ளும் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். கங்கை என்று சொல்லப்படுபவள் தண்ணீர் இல்லையா? இவர் பாடுகிறார், கங்கை 3 முறைதான் பிழை பொறுப்பாள். ஆனால் அம்மா, நாங்கள் எத்தனை முறை பிழை செய்தாலும் அத்தனை முறையும் எங்களை பொறுத்து காக்கின்ற புண்ணியவதியாகிய உன்னை சிவபெருமான் வெறும் பக்கத்தில் வைத்துவிட்டு 3 முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை தூக்கி தலைமேல் வைத்து ஆடுகிறானே, அவன் பித்தன் என்று பாடுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள். இது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உண்மையான ஒன்றுதான். என்ன? உமையம்மை இருக்கிறாளே, இதோ மீனாட்சி இருக்கிறாளே, நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிழை செய்யுங்கள். ஆனால் அவள் முன்னால் நாம் வந்து கைகூப்பி நின்றால் நாம் எத்தனை பிழை செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து நம்மை காக்கின்ற தாயானவள் மீனாட்சி என்பதால் தான் இதோ இன்றைக்கு அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு அத்தனை பணிகளையும் துறந்துவிட்டு இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நெருக்கி கூத்தாடி கொண்டாடி மீனாட்சியை ஏன் வணங்குகிறார்கள் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் எத்துணை துன்பம் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கி அருள் செய்யக்கூடியவள் மீனாட்சி என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த கூட்டம் வடத்தை பிடித்து இந்த தேரை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியாக நாம் இதோ இந்த திரையிலே பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். மீனாட்சி மட்டுமா பெருமை? சுந்தரரே பெருமைதானே. சுந்தரா என்கிற அந்த பேரே ஒரு பெருமைதானே. சிவபெருமான் எப்போதும் சடாமுடியோடு இருந்தவர். பார்க்கின்ற போதே நமக்கெல்லாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உருவம். கங்கை, பிறை, நாகம் சூடி புலித்தோளையும் யானைத்தோளையும் அரைக்கசைத்து இருக்கிற சிவபெருமான் ரொம்ப அழக அணிகலன்கள் போட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று கைலாயமே ஆசைப்பட்டதாம். எப்போ பாரு வெங்கடாச்சலபதி திருமால் மட்டும் அலங்காரமாக இருக்காரு, ஆனால் நம்ம சிவபெருமான் ஏன் இப்படியே இருக்காருன்னு கைலாயத்தில் ஒரே பேச்சு. இப்போ சிவபெருமான் என்ன செய்தார்? சரி, நம்மளும் ஒரு முறை திருமாலை போல அலங்காரத்தோடு தான் இருப்போமே என்று தன்னுடைய சடைமுடி கோலத்தை கலைத்து கொண்டு அற்புதமாக அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடியை பார்த்தாராம். சுந்தரம் என்றால் தமிழிலே அழகு என்று அர்த்தம். தன்னுடைய அழகான கோலத்தை கண்ணாடியில் பார்த்தவர் சுந்தரா வருக என்று சொன்னவுடன் அந்த ஆடியிலிருந்து எழுந்து வந்ததுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்கிற ஒரு கதையே உண்டு. அப்படி சுந்தரேஸ்வரர் என்கின்ற பேரே வந்தது எதனால் என்றால், எங்கள் மீனாட்சியை திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்தவர் மீனாட்சியின் அழகுக்கு பாதியாவது இருக்க வேண்டுமே என்பதற்காக தன்னுடைய சடைமுடி கோலத்தை தவிர்த்து சுந்தரனாக மாப்பிள்ளையாக வந்ததாலே சுந்தரேஸ்வரர் என்கின்ற பெயர் பெற்ற ஒரு தலமாக இது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதோ நம்முடைய இந்த வர்ணனை தொடர்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். தாமுல் அவர்களே, ஒரு அருமையான செய்தியை சொன்னீர்கள். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தாவுன காளாயினி அல்லேன் எனலாமே என்று அந்த பெருமைக்குரிய பாடலை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அந்த பித்தா என்று
அந்த இறைவனை ஏன் அழைக்கிறோம் என்ற பெருமையை பற்றி சொன்னீர்கள். அன்பர்களே, இங்கே அம்பிகைக்கு அவள் அபரிமிதமாய் பெருக்கும் அருளுக்கும் நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? பக்தர்களுக்காக அவர் அருள்வாளிக்கக்கூடிய இந்த அம்பிகைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஆலயங்கள் கட்டி அவற்றின் வழியாக சன்னதி அமைத்து நன்றி சொல்லி வழிபடுகிறோம். ஏன் ஆலயங்கள் அமைத்து வழிபடுகிறோம் என்றால், அபரிமிதமாய் இந்த தெய்வங்கள் நமக்கு அருளுகிறதே, அந்த அருளுக்கு நாம் நன்றி சொல்லி வழிபடுகிறோம். அன்பர்களே, கடலென திரண்ட கூட்டத்தை இங்கே நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இந்த திருத்தேர் வைபவத்திலே கலந்து கொண்டு மக்கள் மனமாற ஒன்றியிருக்கிறார்கள். ஏதோ கடமைக்கு வந்தோம், கூலிக்கு மாரடித்தோம் என்று இங்கு யாரும் இல்லை. உணர்வு வயப்பட்டு தங்கள் உள்ளத்திலே மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் இருத்தி இந்த திருத்தேர் வைபவத்தை அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே மீனாட்சிக்கு தனியாக திருத்தேர், சுந்தரேஸ்வரருக்கு திருத்தேர், விநாயகப் பெருமானுக்கு திருத்தேர், முருகப்பெருமானுக்கு திருத்தேர், அதை போல 63 நாயன்மார்கள் என்று தனி சப்பரங்கள் என்று சொல்லி இப்படி இந்த திருத்தேர் வைபவமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, அம்பிகையுடைய சன்னதியின் முன்னாலே நிற்கிறோம். நம்முடைய குறைகளையெல்லாம் சொல்லுகிறோம் அம்பிகையிடம். அம்பிகைக்கு நம்முடைய குறைகள் தெரியுமோ, தெரியாமல் போய்விடுமோ, அவள் நம்மை காப்பாற்றுவாளா இல்லையா என்ற சந்தேகத்திலே அந்த சன்னதி முன்னாலே நின்று நாம் நம் குறைகளையும் தேவைகளையும் அவளிடம் சொல்லி மன்றாடுகிறோம். ஜெகன்மாதாவிற்கு தெரியாதா? தன் குழந்தைகளின் தவிப்பு புரியாதா? ஆனாலும் ஆர்வமிக்க ஒரு தாயாக, உனக்கு அப்படியா வேண்டும், என்ன வரம் வேண்டும், என்ன உன் குறை வேண்டும் என்று ஒரு தாயைப் போல மீனாட்சி அன்னை சுந்தரேஸ்வரர் நம்முடைய குறைகளை செவிமடுத்து அந்த குறைகளை போக்குகிறார்கள். உனக்கு என்ன குறை? அந்த குறையை நான் போக்கி தருகிறேன், அவ்வளவுதானே என்று தந்தால் போச்சு என்று சொல்வார்களே, அந்த தொனியிலே புன்முறுவல் பூத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறாள் அன்னை மீனாட்சி. நெஞ்ச தணலை தணிக்கிறாள். இந்த அம்பிகை தனியே பிரதானமாக கோலோச்சக்கூடிய ஆலயங்கள், சக்தி பீடங்கள் என்று சொல்கிறோம். நேற்றைய நிகழ்விலே சொன்னோம், 51 சக்தி பீடங்கள். அந்த பீடத்திலே ஒரு பீடம்தான் இந்த மந்திரினி பீடம் என்று அழைக்கக்கூடிய மதுரையம்பதி, மீனாட்சியுடைய பதி என்று நாம் சொன்னோம். அன்பர்களே, இந்த விருந்து வைபவம் இருக்கிறதே, ஒரு திருமணம் என்று சொன்னால் அதில் ஒரு விருந்து இருக்கணும், வைபவம் இருக்கணும். அந்த விருந்து மீனாட்சி அம்மன் திரு கல்யாணத்திலும் அப்படி ஒரு விருந்து உண்டு. அதாவது சிவகணங்களில் ஒருவர் குண்டோதரன். அந்த பூதத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது மீனாட்சி அம்மை உணவளித்ததை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். மதுரையுடைய அந்த மீனாட்சி என்பதையுடைய இந்த திருக்கல்யாண வைபவத்தை சொல்கிற போது குண்டோதரன் விஷயத்தை சொல்லாமல் போய்விடக்கூடாது. மதுரை மீனாட்சிக்கு அழகாக திருமணம் நடந்தது. அப்போ அந்த செல்வ ஒரு எண்ணம், மீனாட்சி என்ன செய்தாலாம், ஒரு கர்வம் கொஞ்சம் வந்தது என்றும் சொல்கிறார்கள். இருக்கும் இல்லையா, கல்யாணத்தை சிறப்பாக நடத்துகிறோம் அப்படின்னு. அந்த கர்வத்திலே அப்போ அவளை அது கர்வத்தை குறைப்பதற்காக சுந்தரேஸ்வரர் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. இது திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்திலே 7வது படலமாக அப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த திருமணத்திற்காக மீனாட்சி வீட்டினர் அந்த தயார் செய்த விருந்து, குண்டோதரனுடைய அகோர பசி ஆகியவற்றை இந்த படலத்திலே திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமணத்திற்கு பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோர் வேண்டுதல்களுக்கு இணங்க இறைவனார் வெள்ளியம்பலத்தில் திரு நடனத்தினை நிகழ்த்தினார். திருமண நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் அனைவரும் அந்த வெள்ளியம்பலத்திலே நிகழ்ந்த இறைவனாருடைய திரு நடனத்தினை கண்டுகளிக்கிறார்கள். அப்போ அனைவருக்கும் அறுசுவை கூடிய திருமண விருந்து படைக்கப்படுகிறது. அந்த திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பூலத்தோடு பரிசு பொருட்களும் வழங்குகிறார்கள். இன்னைக்கு நம்ம திருமணத்தில் வந்தவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குகிறோமே, இது எதுவும் நாம் புதிதாக செய்யவில்லை, அந்த காலத்திலேயே அப்படி இருந்திருக்கிறது. ஆகவே அந்த குண்டோதரன் அந்த விஷயத்தை இருக்கிற கதையை சொல்கிற போது இந்த திருமண கோலத்திலே நடந்த இந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த விருந்து பரிமாறப்படுகிறது. இதை பற்றி நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஒரு சிறிது இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சாப்பிடலாம் சார். ஒரு சக்தி விடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து படியிலிருந்து வருவாளா பரண்டாமன் தங்கச்சியும் கார்த்தியோக பாட்டு கேட்டு கை வீசி ஓம் சக்தி பராசக்தி. அன்பர்களே, இந்த மீனாட்சி அம்மனுடைய திருமண வைபவத்திலே நடந்த அந்த உணவு படல விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது குண்டோதரனுக்கு உணவிடக்கூடிய செய்தியை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த திருமண வைபவத்திலே உணவு பரிமாறுகிற போது இந்த சமையல்காரர்கள் தடாதகையிடம் விரைந்து வருகிறார்கள். அம்மையே, இந்த திருமண விருந்திற்கு தயார் செய்த உணவுகள் இருக்கிறதே, அந்த உணவுகளில் 1000 ஒரு பங்கு உணவு கூட இப்போ காலியாகலை. அதனால் என்ன செய்கிறதுன்னு வந்து அம்மையிடம் கேட்கிறார்கள். அதுக்கு தடாதகை பிராட்டி சொல்கிறார், மீனாட்சி அம்மன் பேசுகிறார், இத்தனை பேர் உணவு உண்ட பின்னால இன்னும் உணவு மிச்சம் இருக்கா என்று அவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருகிறது. அந்த ஆச்சரிய எண்ணத்தோடு அவருக்கு நம்ம அவ்வளவு உணவு படைத்திருக்கிறோம் என்ற எண்ணமும் தொற்றி கொண்டதாம். ஆகவே சமையல்காரர்கள் இப்படி சொன்ன பின்னாலே தடாதகை பிராட்டி சுந்தரேஸ்வரரிடம் சென்றாள். ஐயனே, திருமணத்திற்கு நாம் தயார் செய்த உணவுகளில் இப்போ 33 கோடி தேவர்கள் விட்டோம், எல்லாம் தயார் பண்ணியிருக்கோம், எல்லா உணவையும் வழங்கியிருக்கோம். அப்படி எல்லோரும் உண்ட பிறகு கூட 1000 ஒரு பங்கு உணவு கூட இன்னும் செலவாகலை அப்படின்னு தடாதகை பிராட்டி சுந்தரேஸ்வரிடம் சொல்கிறாள். அப்போது தங்களை சார்ந்தவர்கள் யாராவது உணவு இன்னும் உண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்காரங்க அவங்கள கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு பெருமையும் கர்வமும் பொங்க
தடாதகை பிராட்டி சொல்கிறாள். அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தடாதகைட்ட சொல்றார், இந்த உலகத்தில் பெறுவதற்கரிய எல்லா வகையான செல்வங்களையும் நீ பெற்றிருக்கிறாய். இந்த கற்பக விருட்சம் கூட உன்னுடைய செல்வ செழிப்புக்கு முன்னாலே தோற்றுவிடும். உன்னுடைய செல்வம் நிலை அந்த தெரிவிக்கிறதுக்கு இவ்வளவு உணவினை நீ தயார் பண்ண சொல்லியிருக்க. ஆனாலும் அறுசுவை திருமண விருந்தினை உணவை பசியால் களைப்படந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை, எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க, அதுதான் உண்மை. இப்போது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார். அப்படி சிவபெருமான் சொல்லும்போது சிவனுக்கு பின்னாலே குண்டோதரன் என்று ஒன்று இருக்கிறார். அந்த குண்டோதரனுக்கு வடவைத்தி என்ற ஒரு பசி நோய் உண்டாக்கினார் சிவபெருமான். அந்த பசி நோய் வந்த உடனே குண்டோதரன் பசியால் தளர்ந்தான். அதோட ஐயனே எனக்கு பசிக்கிறது அப்படின்னா அதை கேட்ட சிவன் சொன்னார், தடாதகை, எனது குடையினை தாங்கி வரக்கூடிய இந்த பூதத்துக்கு ஒருபடி சோறு கொடு போதும். நீ இவ்வளவு உணவு பரிமாறிட்ட, இந்த குண்டோதரனுக்கு ஒருபடி சோறு கொடு, இவனுடைய பசியாற்றினால் போதும் என்று சிவபெருமான் சொன்னார். அப்போ மீனாட்சி சொன்னார், ஒருபடி சோறு என்ன, வயிறு நிறைய நான் இவனுக்கு திருமண விருந்தினே இந்த குண்டோதரனுக்கு நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். குண்டோதரனும் இப்போ திருமண மண்டபத்திலே திருமண விருந்து நடைபெறக்கூடிய இடத்திற்கு நோக்கி சென்றான் குண்டோதரன். அங்கே அந்த இடத்தை அடைஞ்ச பிறகு குண்டோதரன் அங்கு இருந்த அறுசுவை உணவுகளை எல்லாம் சாப்பிட தொடங்கினார். அதை எப்படி சொல்கிறார்கள், ஒரு நொடியிலேயே அவ்வளவு உணவுகளையும் அவன் விழுங்கி விட்டான். பிறகு அங்கு இருக்கக்கூடிய பசி தாங்கலை, என்ன பண்றதுன்னு தெரியல குண்டோதரனுக்கு. அங்கு சமைப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள், பழங்கள், கரும்பு, தேங்காய், அரிசி, நவதானியம் சாப்பிட்டுட்டே இருக்கான், பசி அடங்கலை. சர்க்கரை என கண்ணில் படுவது எல்லாமே அவ்வளவு உணவுப் பொருள்களையும் சமைப்பதற்கு வைத்திருந்த பொருள்களையும் அவன் சாப்பிட தொடங்கினான். அப்படியும் பசி தீரலை. இன்னும் ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். சமையல்காரர்களிடம் கேட்கிறான் குண்டோதரன். சமையல்காரர்களுக்கு பயம் வந்துருத்து. தடாதகைட்டு ஓடி போறாங்க. இந்த குண்டோதரன் சமைத்து வைத்த உணவுகளையும் சாப்பிட்டுட்டான், சமைக்கிறதுக்காக நம்ம வச்சிருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், இன்னும் உணவு கேட்கிறானே, நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே தடாதகைக்கு இப்பொழுது சுந்தரேஸ்வரிடம் சொல்கிறாள், போய் குண்டோதரன் சாப்பிட்ட பின்னால உணவு வகைகள் ஏதேனும் மீதம் இருந்தால் சுந்தரேசன் சொல்கிறார், உணவு இப்போ உனக்கு ஏதாவது மிச்சம் இருக்கா, நீ கவலைப்படாதே, உணவு மிச்சமாயிடுத்தேன் மீனாட்சி, நீ கவலைப்படாதே, இன்னும் சில பூதகணங்கள் என்னிடம் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் அனுப்பி உன்னை மகிழ்விக்கிறேன் மீனாட்சி என்று சுந்தரேஸ்வரர் சொல்கிறார். அதை கேட்ட பிறகுதான் மீனாட்சி, ஐயனே, நான் என்னுடைய செல்வத்தினாலே உலகத்தோர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனால் தாங்கள் ஒருபடி சோறு தான் வழங்க சொன்னீர்கள் அந்த குண்டோதரனுக்கு, அந்த குண்டோதரனுடைய பசியாயே என்னால் போக்க முடியலையே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மீனாட்சி சுந்தரேஸ்வரிடம் சரணடைந்தாள். ஆகவே அந்த வெள்ளியம்பலத்திலே நடனமாடிய பெருமானே, திருமண விருந்திற்காக தயார் செய்யப்பட்ட மலை போன்ற உணவு வகைகளை உண்ட பின்னும் என்னுடைய பசி அடங்கலையே, நான் என்ன பண்றது என்று கேட்டு இப்பொழுதும் குண்டோதரன் பசியால் சுற்றி கொண்டிருந்தான். அப்போ இந்த கதையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருவர் எப்போதும் தன்னுடைய செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது என்பதுதான் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் நமக்கு சொல்லக்கூடிய கதை. அவன் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் அருந்துவதற்காக எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று குண்டோதரன் கேட்டானாம். எங்கே ஒரு கை வை என்று சொன்னார்களாம். அவன் கை வைப்பதுதான் இப்பொழுது வைகை என்று வைகை நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் தண்ணீரை இன்னும் குடித்துக்கொண்டே இருக்கிறான். ஆகவே இந்த குண்டோதரனுடைய விஷயம் திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்படுகிறது. அன்னை மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தை இப்பொழுது நாம் கண்களால் பருகிக் கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தேர் வைபவத்திலே காணக்கூடிய தலைகளை பாருங்கள். மனிதராக பிறந்த நம்முடைய உடல் புண்ணியம் செய்கிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு கோயிலிலாவது நாம் அங்க பிரதட்சணம் செய்தால்தான் இந்த உடல் தன்னுடைய முக்தியை பெற முடியும். இந்த கண்கள் இருந்து என்ன பயன் என்று பார்த்தால் இறைவனை வழிபடுவதற்காகத்தான் இந்த கண்கள். இந்த நாவை ஏன் படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால்தான் நாவு தான் பிறந்த பயனை அடைகிறது. மனிதனாக பிறந்தவர்கள் முழுமையான மனிதனாக ஆக வேண்டுமானால் அவர்களுக்கு ஆன்மீகம்தான் உதவுகிறது. இளம் வயதிலே நான் என்று ஒரு கர்வம் இருக்கிறது, இரத்தத்திலே சக்தி இருக்கிற போது இறைவனுடைய பெருமைகள் தெரிவதில்லை என்று சொல்வார்கள். வயதான பிறகு இறை பக்தி ஆன்மீக எண்ணம் பெருகி போகிறது.
ஆனால் மதுரை எம்பதியிலே வாருங்கள், எங்கள் இளைஞர்களுக்கே ஆன்மீக எண்ணம் பூத்து குலங்குகிறது. ஆகவே மீனாட்சி அம்மனுடைய அனுக்கிரகத்தை பரிபூரணமாக இங்கே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேரினை வடம் பிடித்து இந்த இளைஞர்கள் இழுக்கக்கூடிய திருக்கோலத்தை பாருங்கள். அம்பிகையுடைய அருளை பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தாமல் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வர்ணனையை தொடங்குகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்குமம் தோயமென்ன விதிக்கின்ற மேனி, அபிராமி எந்தன் விழித்துணையே என்று இதோ பக்தர்கள் மீனாட்சி அம்மையையும் சுந்தரேசப் பெருமானையும் வடம் பிடித்து மாசி வீதியில் இழுத்து கொண்டு போகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். கீழமாசி வீதி தொடங்கி தெற்கு மாசி வீதி தொடர்ந்து மேலமாசி வீதி வழியாக வடக்கு மாசி வீதி முடிய இந்த திருத்தேர் வைபவம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னமே சொன்னது போல மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாணத்தை காண முடியாதவர்களுக்காக மீனாட்சி அம்மையே தன்னுடைய கணவரான சுந்தரேஸ்வர பெருமானோடு மதுரைக்கு வந்து தேரிலே பவனியாக மக்களை அவளே வந்து கண்டு அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு உற்சவம்தான் இதோ இந்த திருத்தேர் வைபவம் என்று பார்க்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு தேர், எவ்வளவு கம்பீரமான ஒரு தேர். இந்த புறவிகளால் பூட்டப்பட்ட இந்த தேரிலே அவள் பவனி வருவதை பார்க்கிற போது மீனாட்சி அம்மை சிறுவயதில் அவள் பட்டம் சூடிக்கொள்வதற்கு முன்னால் அவள் எவ்வளவு கம்பீரமாக இருந்தார் என்று அந்த கதை இருக்குமோ பரஞ்சோதி முனிவர் சொல்வது, அந்த கதைகள் எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. மலையத்து பிள்ளை வேண்டும் என்று இயங்கி கிடந்த போது யாக வேள்வியிலிருந்து 3 மாத குழந்தையாக வந்து விழுந்தவள் தான் மீனாட்சி அம்மை. அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, ஆண் பிள்ளை தானே வர வேண்டும் பட்டத்துக்கு, ஆனால் பெண் பிள்ளை பிறந்திருக்கிறாளே என்று நினைத்த போது ஒரு அசரீரி ஒலித்தது, நீ இவளை ஒரு ஆண் பிள்ளையை எப்படி வளர்ப்பாயோ அதுபோல இவளையும் வளர்த்து பட்டம் சூட்டி அவளுக்கு இந்த நாட்டை கொடு, இவள் ஆட்சி செய்வாள் என்று அசரீரி ஒலித்தது. அந்த வண்ணம் இந்த மீனாட்சி அம்மை இதோ திரையில் தெரிகிறாளே, கம்பீரமாக பட்டுடுத்தி கொஞ்சம் கிளியை கையில் வைத்து சூடிய மாலையோடு சுடர்விளக்காய் நமக்கு காட்சி கொடுக்கிறாளே இந்த மீனாட்சி. இவள் சின்ன வயதிலே வாள் சண்டை தொடங்கி கேடயங்கள் தொட்டு எல்லா கருவிகளிலும் கைதேர்ந்தவளாகி நின்றதால் தான் அவள் பட்டம் சூடிய பிறகு திக்விஜயம் செய்து போகின்ற இடங்களெல்லாம் மீன் கொடியோடு வெற்றி கொடியும் சேர்த்து நட்டு இந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்தாள். இதோ மீண்டும் அதே பெருமையோடு அதே கம்பீரத்தோடு புறவிகள் பூட்டிய இந்த சிறிய தேரிலே ஏறி மீனாட்சி அம்மை நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மீனாட்சியின் பெருமைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோமே, சுந்தரேஸ்வரருக்கு என்ன பெருமை? மதுரை என்று நீங்கள் பார்க்கிற போது இந்த திருவிளையாடல் புராணம் 64 புராணங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த 64 புராணங்களும் எங்கே நடந்தது என்று பார்த்தால் இந்த 64ம் மதுரையிலேயே நடந்தது என்பதுதான் மதுரையினுடைய மிகப்பெரிய பெருமை. ஆனால் 64ஐயும் நம்ம இப்போ சொல்ல முடியாது, சொன்னால் அடுத்த தேரே வந்துடும். அதனால் இன்றைக்கு நாம் இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லுகிற போது சுந்தரேஸ்வரருடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். மாணிக்க வாசகருக்கு பணம் கொடுத்து குதிரை வாங்க சொன்னார்கள். ஆனால் மாணிக்க வாசகர் பணத்தையெல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானின் அருள் தொண்டுக்கே கொடுத்து விட்டார். அங்கிருந்து ராஜா ஆட்களை அனுப்பி மணிவாசகரை கொண்டு கூட்டி வர சொல்லுகிறார். எங்கே குதிரை என்று கேட்டபோது சிவபெருமான் சொல்லி அனுப்புகிறார், நான் குதிரையோடு வருவேன், நீ சொல், கவலைப்படாதே என்று. இவரும் குதிரை வரும் என்று சொல்லுகிறார். நாளும் வருகிறது, நேரம் ஆகிறது. மாணிக்க வாசகரை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமான் என்ன செய்தாராம், நரியை பரியாக்கினார் என்று அந்த புராணம் சொல்லும். நரியை குதிரையாக மாற்றி அதில் ஒரு குதிரை மீது ஏறி சிவபெருமான் மாணிக்க வாசகர் இருக்கிற இடத்திற்கு வருகிறார். நான் மாணிக்க வாசகரை நினைக்கிற போதெல்லாம் பெருமை அடைவதற்கு காரணம் என்னவென்றால், மற்ற நாயன்மார்களுக்கெல்லாம் சிவபெருமான் விடையேறி காளையின் மீது காட்சி கொடுத்த போது மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் குதிரை மீது ஏறி வந்து காட்சி கொடுத்தார் என்கின்ற அற்புதம். இதே இங்கேயும் இந்த தேரிலே குதிரை பூட்டப்பட்ட தேரில்தான் சுந்தரேஸ்வரர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி நரியை பரியாக்கினார். இரவு ஆன பிறகு மீண்டும் பரிகளெல்லாம் நரிகளாகி ஓலமிட்டது என்கிற கதை நமக்கு தெரியும். கதைகளை விடுங்கள், இந்த கதைக்குள்ளே இருக்கிற பொருளை பாருங்கள். சிவபெருமான் நினைத்திருந்தால்
அவர் நல்ல குதிரைகளை தன் அருள் சக்தியில் உருவாக்கி கொண்டு போய் மாணிக்கவாசகரிடம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் சிவபெருமான் அதை செய்யாமல் சும்மா காட்டில் சுற்றிய நரியை பிடித்து கொண்டு வந்து அந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி அதை மீண்டும் நரிகளாக்கி ஏன் இந்த திருவிளையாடலை மதுரையிலே செய்தார் என்று யோசித்தால், நீங்கள் சின்ன வயதிலே இந்த சர்க்கஸ் கூடாரங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அந்த சர்க்கஸ் கூடாரங்களை நீங்கள் பாருங்களேன். ஒரு யானையை மிரட்டி அதை சரி செய்து ஒரு வளையத்துக்குள்ளே வர வைப்பார்கள். துதிக்கையை தூக்க வைப்பார்கள், காலை தூக்க வைப்பார்கள். அவ்வளவு ஏன், காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற சிங்கத்தை கூட நெருப்பு வளையத்துக்குள்ளே போய் வர வைப்பார்கள். அதன் வாயிலே தலையை வைத்து கடிக்காமல் இருக்க வைப்பார்கள். ஆனால் நீங்கள் எந்த சர்க்கஸ் கூடாரத்திலும் ஒரு நரியை பழக்கப்படுத்தி தாண்ட வைப்பதோ, வளையத்துக்குள்ளே போய் வருவதோ, கடிக்காமல் இருக்க வைப்பதோ எந்த சர்க்கஸ்காரர்களும் செய்ததே இல்லை. ஏனென்றால் மிருகங்களிலே மிகவும் மோசமானதும் அடிபணியாததும் வளைக்க முடியாததுமான தந்திரம் நிறைந்தது நரி. ஆனால் சிவபெருமான் இங்கே நமக்கு என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? அடே, அப்பேற்பட்ட நரியை கூட பரியாக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்கிறது என்று சிவபெருமான் நமக்கு சொல்லுகிறார் என்றால், நரியையே பரியாக்கக்கூடிய பெருமானின் அருள் நம்மையெல்லாம் இந்த நிலையிலிருந்து அமரத்தன்மைக்கு கொண்டு போகும் என்கின்றதை சொல்வதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை மதுரையிலே சிவபெருமான் நடத்தினார். அப்படி அந்த மதுரை சுந்தரேச பெருமான் இப்போது தேரிலே நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த கழுகு பார்வையை பாருங்கள், மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. எத்தனை கூட்டம், எத்தனை தலைகள், எத்தனை நிறங்கள். திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம் நடக்கின்ற போது இது அலையா தலையா இல்லை அலை கடலா என்று சொல்வதைப் போல இங்கேயும் தெருமுழுக்க பக்தர்களின் கூட்டத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள் மனதில் எல்லாம் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறோம். எல்லோரும் இந்த சிவபெருமானையும், சுந்தரேச பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் மீனாட்சி அம்மையும் கண்ணார ஒரு முறை பார்க்க மாட்டோமா என்று இந்த வீதி முழுக்க நின்று கொண்டு காத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் கொஞ்சம் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறேன். வீட்டில் இருந்தபடியே மிக அழகாக இந்த திருத்தேரின் காட்சியையும் உற்சவ மூர்த்தியினுடைய திருமேனிகளையும் மிக அழகாக வீட்டில் இருந்தபடி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த திருத்தேரினுடைய பெருமைகளில் முக்கியமானது இந்த தேர் நடந்தேறி கொண்டதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தர்களும் தான். அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு தெரு நிறைவடைந்து திரும்புகின்ற போதும் அந்த தேரின் சக்கரத்தை நிறுத்தி அதற்கு முட்டு கொடுத்து அதை திருப்பி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த பணி இருக்கிறது பாருங்கள், அது பெரிய பணி. ரொம்ப அழகாக சொல்வார்கள். இன்றைக்கு திட்டுவதற்கு முட்டாள் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது உண்மையில் திட்டுகின்ற சொல் அல்ல, அது ஒரு புனிதமான ஒரு சொல். தேருக்கு முட்டு கொடுக்கிற ஆட்களுக்கு முட்டு ஆள் என்று தமிழிலே பெயர் உண்டு. அப்படி மிக தீவிரமாக அந்த பணியை செய்து ஒரு தேர் இவ்வளவு பிரம்மாண்டமாக நிற்கிறது, அது மாசி வீதியில் வலம் வருகிறது என்றால் அதற்கு பின்னால் எத்தனையோ பக்தர்களினுடைய உழைப்பும் சுந்தரேச மீனாட்சி அவர்களினுடைய அருளும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது. மீனாட்சி அம்மை, அங்கையர் கன்னி, தடாதகை பிராட்டி, பச்சை தேவி, மரகதவள்ளி, தடாதகை, அபிஷேகவள்ளி, அபிராமவள்ளி, கற்பூரவள்ளி, கற்பகவள்ளி, சுந்தரி என்று எத்தனையோ பெயர்களுக்கு சொந்தக்காரி இதோ இந்த தேரில் ஏறி மதுரை மக்களை பார்ப்பதற்காகவும் உலக மக்களை ரட்சிப்பதற்காகவும் வந்து கொண்டிருப்பதாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு காட்சி. ஒரு காலங்களிலெல்லாம் திருமணம் முடிந்த பிறகு மாலையில் வரவேற்பு வைப்பார்கள். ஊரில் இருக்கிற எல்லோரும் அந்த இடத்திற்கு போய் மணமக்களை பார்ப்பார்கள். ஆனால் இவர்கள் தெய்வங்கள் இல்லையா? திருமணம் முடிந்த பிறகு அவர்களை பார்க்க நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பார்ப்பதற்காக அவர்களே வருவதாக இருக்கக்கூடிய இந்த தேர் வைபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், அங்கங்கு மேளங்களும் மேரிகைகளும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு ஆராவாரத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஒரு ராணி வரக்கூடிய போது எப்படி மக்களினுடைய ஒரு ஆராவாரம் இருக்குமோ அப்படியான ஒரு ஆராவாரமாகத்தான் இதை நாம் பார்க்க முடிகின்றது. எல்லோரும் மனதிலும் மீனாட்சி அம்மையே வருக, சுந்தரேஸ்வரரே வருக என்று அவர்கள் வாயார அழைக்கின்ற சத்தம் நம்முடைய காதுகளுக்கே கேட்பது போல இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து இந்த திருத்தேர் உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து இதை கொண்டாடுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கோல்வலை நாயகி போற்றி, சிற்றிடை நாயகி போற்றி,
சுந்தராம்பிகையே போற்றி, சொக்கர் நாயகியே போற்றி. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் பொருளே அருளே உமையத்து இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே ஆனந்தமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறகானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இப்பொழுது மதுரையம்பதியிலே நடைபெறக்கூடிய திருத்தேர் வைபவத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் தங்கள் மனதால் ஒன்றி இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையம்பதியை பற்றி பேசுகிற போது அன்பர் தாமல் அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார். தமிழுக்கு என்று மதுரை. உலகத்திலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் என்று சொல்வார்கள். அதிலே தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடைய நகரம் என்று சொன்னால் மதுரை மாநகரம். இப்போ மற்ற ஊர்களில் ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்துகிறோம் என்று சொன்னால், பட்டிமன்றமா ஒரு சினிமா காட்சியா என்று சொன்னால் சினிமாவை பார்ப்பதற்கு மக்களுக்கு விருப்பம் அதிகம் இருக்கும். அதுவே மதுரை மக்களை சென்று நீங்கள் பார்த்தால் பட்டிமன்றம் பார்க்கக்கூடிய பாங்கிலே அவர்கள் இருப்பார்கள். எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், தமிழ் நிகழ்ச்சியாக அது இருந்தால் ஒரு தமிழ் சொற்பொழிவு பட்டிமன்றம் என்று தமிழின் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர்கள் மதுரை மக்கள். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தினந்தோறும் பார்க்கலாம், பக்தி சொற்பொழிவுகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மதுரையில் பட்டிமன்றம் பேசுதல் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டிமன்றம் நிகழாத கிராமங்களே இருக்காது. அப்படி மதுரையில் எங்கு பார்த்தாலும் எல்லா கிராமங்களிலும் பட்டிமன்றம் நிகழ்ந்திருக்கும். ஆகவே தமிழிலே மிக அதிகமான ஆர்வம் உடையவர்கள். காரணம் அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். மதுரையில தான் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. இந்த தமிழின் மீது தனியாத ஆர்வம் மதுரை மக்களுக்கு ஏன் வந்தது என்று பாருங்கள். இங்கே சிவகணங்கள் கூத்தாடுவதைப் போல இங்கே திரையிலே காணக்கூடிய இந்த காட்சியை பாருங்கள். அவர் அற்புதமாக நடனமாடிக்கொண்டிருக்கிறார்.
தன்னை மறந்து நடனமாடக்கூடிய காட்சியையும் இந்த சிவ அன்பர் பக்தர்களுக்கு திருநீர் வழங்கக்கூடிய காட்சிகளையும் நாம் கண்டோம். அப்படி பக்தர்கள் அடிபணிந்து அன்பு ஒழுக இந்த காட்சியிலே, இந்த தேரோட்டத்திலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். மதுரை நகருக்கு ஏன் இந்த பெருமை? இந்த மக்கள் இப்படி ஒரு வைபவத்திலே ஒரு ஆழமான ஈடுபாட்டோடு தமிழ் தமிழ் என்று வாழ்கிறார்களே, என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த மதுரையம்பதி என்பது புதனுடைய ஆதிக்கம் நிகழ்ந்தது. அதாவது நவக்கிரகம் இருக்கிறது இல்லையா, அந்த நவக்கிரகத்திலே ஒரு கிரகம் புதன் கிரகம். அந்த புதன் கிரகத்துடைய ஆதிக்கம் நிறைந்த ஊர் மதுரை. இப்போ ஒரு பல பேர் என்னுடைய பிள்ளைகள் சரியா படிக்கலை, என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு அவருடைய என்ன பிரச்சனை அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டு வருவார். அப்போ அவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கும்னா, பலருக்கு புதன் என்ற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த புதன் என்ற கிரகத்திற்கு பேர் வித்யாகாரகன் என்ற அந்த புதனுக்கு பேர். ஜாதகத்திலே புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், இந்த புதன் நீச்ச நிலையில் இருக்கிறதா, நட்பு நிலையிலே இருக்கிறதா, ஜாதகத்திலே புதன் உச்ச நிலையிலே இருக்கிறதா, அட்டமத்திலே இருக்கிறாரா என்றெல்லாம் பார்த்துதான் அந்த கல்வி நிலையை நாம் சொல்லுவோம். அப்படி சொல்கிற போது யாருடைய ஜாதகத்திலாவது புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நாம் சொல்வது, மதுரைக்கு சென்று மீனாட்சியை வணங்குங்கள் என்று சொல்கிறோம். மதுரை மீனாட்சி கையிலே கிளி ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே இந்த வாக்குக்கு அதிபதி, இந்த கிளி இருக்கிறதே சொன்னதை சொல்லும் என்று சொல்வார்கள். நல்ல வாகீஸ்வரி அவள், வாக்குக்கு அதிபதியும் இந்த மீனாட்சி அம்மன் தான். அவளை வழிபடுகிற போது குறிப்பாக புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மீனாட்சி அம்மனுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைகள் பெயரிலே மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை செய்தால், காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே புதன்கிழமை அர்ச்சனை செய்தாலும் சரி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மீனாட்சி அம்மனுக்கு உங்கள் பிள்ளைகள் பேரில் கல்வி நலம் வேண்டி நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் சரி, நல்ல கல்வி நலம் வளரும். அந்த புதன் கிரகத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும், நல்ல கல்வி நலன் வளரும். இப்போது காஷ்மீரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு படிக்க தொடங்குகிற போது நாவிலே மந்திரம் எழுதுகிறார்கள். அதாவது அந்த மந்திரம் இருக்கிறதே, அது சரஸ்வதி, நீல சரஸ்வதியுடைய மந்திரத்தை நாக்கிலே எழுதுகிறார்கள். உச்சிஷ்ட கணபதி, நீல சரஸ்வதி இவர்களை வணங்கக்கூடியவர்களை சென்று பார்த்து அவர்கள் மூலம் நாவிலே நீல சரஸ்வதி மந்திரத்தை எழுதினால் அந்த குழந்தைகள் மிக நன்றாக படிக்கும் என்பது ஒரு ஐதீகம். அப்படி தென்பகுதியிலே நல்ல கல்வி நலம் வேண்டக்கூடியவர்கள் மதுரை மீனாட்சி தலத்திற்கு சென்று மீனாட்சி அம்பிகைக்கு உங்கள் குழந்தைகள் பெயரிலே அர்ச்சனை செய்கிற போது நல்ல முறையில் உங்களுக்கு கல்வி நலன் வளரும். அதை அற்புதமான சான்றுகள், நிறைய சான்றுகள் நம்மால் சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமான பதி மதுரை எம்பதி. இந்த மதுரை எம்பதியிலே தாமல் சொல்கிற போது 12 மாதங்களும் பெருமையுடைய மாதங்களாக கொண்டாடப்படுகிறதுன்னு ரொம்ப விசேஷம். இந்த மதுரைக்காரன் சொல்வதிலே மதுரைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் மற்ற ஊர்க்காரர்களை பார்ப்பதை விட மதுரைக்காரர்களை பார்க்கிற போது அவர்கள் நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த 12 மாதங்களும் மதுரையிலே விழாக்கோலம் உண்டுன்னு சொல்கிறோம். எப்படின்னா, இந்த சித்திரை மாதம் இருக்கே, சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோமே, அந்த சித்ரா பௌர்ணமி எல்லா ஊர்லேயும் தான் கொண்டாடப்படுறது. மதுரையில் தான் சித்ரா பௌர்ணமி அந்த விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுக்கு அந்த விருத்திராசுரன், விஸ்வரூபன், அந்த 2 அசுரர்களையும் இந்திரன் கொன்றதாக ஒரு புராண கதைகள் உண்டு. அவர்கள் பிறப்பால் அந்தணர்கள் ஆனதால் இந்திரன் அவர்களை கொன்ற பிறகு பிரம்மகத்தி தோஷம் அவனை பிடிச்சின்றது. அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட இந்திரன் தன்னுடைய குருவை நாடினான். ஒரு உபாயம் கேட்டான். குரு பகவான் அவனுக்கு பூலோகம் அங்கே போய் பல்வேறு சிவஸ்தலங்கள் இருக்கு, அதில் வழிபட்டதுன்னா உன்னுடைய வழிபட்டால் உன்னுடைய தோஷம் போகும். ஆனால் எல்லா கோவில்களையும் நீ வழிபடுவாய், ஆனால் அதில் ஒரு கோவிலுக்கு போகும்போது உன்னுடைய தோஷம் நீங்கும்னர். அது மாதிரி இந்திரன் நம்மனா காசிக்கு போனான், பல தலங்களில் சென்று வழிபட்டான். எந்த தலத்திற்கு போயும் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் இந்திரனுக்கு விலகலை. அவன் நேராக ஒவ்வொரு தலமாக வழிபடக்கூடியவன் தெற்கு நோக்கி வந்தான். ஒரு இடத்துல கடம்ப மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழ் சென்றவுடன் அவனை பற்றி இருந்த பிரம்மகத்தி தோஷம் விலகித்து. அப்போ இந்திரன் மகிழ்ச்சி அடைய அவன் முகம் கடம்ப மரத்தடியில் சிவபெருமான் திரு ஆலவாய் சோமசுந்தரராக அவனுக்கு காட்சி கொடுத்தார் அந்த இந்திரனுக்கு. அப்படி இந்திரன்
சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும்னு நினைச்சான். தேவலோகத்திலிருந்து ஒரு விமானத்தை கொண்டு வந்தான். அந்த தலத்து அந்த கடம்பவன இறைவனுக்கு இந்திரனே விமானம் அமைத்ததனால தான் மதுரையில் அந்த கோயில் விமானத்துக்கு இந்திர விமானம் அப்படின்னு சொல்கிறோம். விண்ணிலிருந்து வந்ததால் அதற்கு விண்ணிழி விமானம் சொல்கிறோம். ஆலயம் எடுத்த இந்திரனிடம் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி நாளில் என்னை இங்கே வந்து வழிபடுகன்னு சிவபெருமான் கட்டளையிட்டாராம். அதன்படி ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி நாளில் இந்திரன் இந்த கோவிலில் வந்து வழிபடுகிறான் என்று திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. ஆகவே சித்ரா பௌர்ணமிங்கிறது மதுரையில் தான் மிக சிறப்பான அது விழா. இந்திரனே வந்து வழிபடக்கூடிய விழா என்பது முக்கியம். அதே மாதிரி வைகாசி மாதம் வசந்த திருவிழா. இந்த வசந்த திருவிழா என்பது திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து 10 நாள் எண்ணெய் காப்பு நடக்கிறது மதுரையில். அதுமாதிரி ஆனி மாதம் மத்தியில் மகம் நட்சத்திரத்திலிருந்து ஊஞ்சல் உற்சவத்தை ஆரம்பிக்கிறாங்க. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு அதில் ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் 100 கால் மண்டபத்தில் ஒரே ஊஞ்சலில் சுந்தரேஸ்வரரோடு மீனாட்சி அமர்ந்து ஊஞ்சலாட கோயிலுடைய ஓதுவார்கள் மாணிக்க வாசகருடைய அந்த பொன்னூஞ்சல் பாடல்களை பாடுவார்கள். அந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் நான் நட்சத்திர வாரியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆடி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் துவங்கி 10 நாட்கள் அந்த முளைக்கொட்டு உற்சவம் இந்த திருக்கோயிலிலே நடைபெறுகிறது. கொடியேற்றம் யாருக்கு நடக்கிறதோ மீனாட்சிக்கு மட்டுமே இப்போ நடக்கும். ஆவணி மாதத்தில் மூலம், இந்த மூல நட்சத்திரத்தில் ஆவணி மூல உற்சவம் அப்படின்னு பேர் உண்டு, உங்களுக்கு தெரியும். 4 ஆவணி வீதிகளிலும் அம்பாளும் சுந்தரேஸ்வரரும் வீதி உலா வருவார்கள். கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம், வளையல் விற்ற திருவிளையாடல், பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல், நரியை பரியாக்கிறத தாமல் சொன்னாரே, அந்த நரியை பரியாக்கியது எல்லாம் அந்த நேரத்தில் விறகு விற்றல் போன்ற திருவிளையாடல்கள் நடைபெறும். மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் செய்வார். புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி கொலு, ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு அலங்காரத்தில் மீனாட்சி அலங்கரிக்கப்படுகிறார். அந்த கொலுவை காண்பதற்கு மக்கள் அனைவரும் இந்த கோயிலிலே கூடக்கூடிய அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. மதுரையில் பிறப்பதற்கும் மதுரையில் மதுரையிலே இருப்பதற்கும் மதுரையில் இறப்பதற்கும் கூட புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் மதுரை. ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பிரதமை, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள், அப்புறம் அதுலேருந்து 6வது நாள் சஷ்டி வரையிலும் கோலாட்ட உற்சவம் இருக்கும். அதுவும் புது மண்டபம். அங்கே அம்மன் கொலுவிலிருந்து மதுரையில் உள்ள இளம்பெண்கள் கூடியிருந்து கோலாட்டம் ஆட உற்சவம் நடக்கிறது. கார்த்திகை மாதத்தில் 10 நாள் தீப உற்சவம். அந்த தீப தினத்தில் அம்மன் சன்னதியிலே சுந்தரேஸ்வரர் சன்னதியிலே சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா தனுர்மாச வழக்கப்படி, தனுர் மாதத்தில் என்ன பழக்கம், காத்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும். அப்படி சீக்கிரம் நடை திறந்து ராத்திரி 9 மணிக்கு நடுநிசி முடிகிறது. தினமும் வெள்ளியம்பல நடராஜர் அந்த சன்னதியில் மாணிக்க வாசகர் முன்பாக கோயிலின் ஆஸ்தான ஓதுவார்கள் திருவம்பாவை, மணிவாசகருடைய திருவம்பாவை அந்த பாடல்களை பாடி போற்றுகிறார்கள். அதிகாலையில் 5:30 மணியிலிருந்து இது நடக்கும். 10 நாளும் எண்ணெய் காப்பு நடக்கும். இந்த 10 நாளும் சுவாமியும் அம்பாளுக்கும் புறப்பாடு கிடையாது. மணிவாசக பெருமானுக்கு மட்டும்தான் புறப்பாடு. 11ஆம் நாள் ரிஷபாரூடராய் அம்பாளோடு சுவாமி ஆடி வீதியில் வலம் வருவார். தை மாதம் பார்த்தீங்கன்னா தெப்பத் திருநாள் நடக்கும். திருமலை நாயக்கரால் தோண்டப்பட்ட வண்டியூர் தெப்பக்குளம், அதில் தெப்பம் கட்டி சுவாமியையும் அம்பாளையும் அதில் எழுந்தருளை செய்து தெப்போத்சவம் நடக்கிறது. மாசி பங்குனி இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா மண்டல உற்சவம் நடக்கும். 48 நாட்கள் நடக்கும். இந்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக அதிக நாள் நடத்தப்படுறது. பங்குனி மாதம் பங்குனி உத்திரம், சாரதா நவராத்திரி, இப்படி விழாக்கோலமாக இருக்கு. தினசரி பூஜைகள் செய்யப்படுறதுனால சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக கருதப்படும் அனைத்து நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இப்படி மதுரையுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கொத்தார் மலர்குழல் போற்றி, உம்பர் நாயகியே போற்றி, ஒழியா கருணையே போற்றி, அறம் பயந்த திருவிழா
பைந்தொடி பாவையே போற்றி பனிமலை வன்னியே போற்றி புண்ணிய தாயே போற்றி மாலை தற்குழல் போற்றி போற்றி மாமலை உறைவாய் போற்றி மலை குலக்கொடியே போற்றி கைமருப் பூங்குழல் போற்றி அருட்கருணை தாயே போற்றி அமுதே அறமே போற்றி திருவுள்ளம் உடையாள் போற்றி மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை என்று பக்தர்களின் ஆராவார வெள்ளத்தினூடே ஒரு கடல் மேல் ஒரு தெப்பம் மிதந்து போவதைப் போல மக்கள் அலை கடலின் மேலே இதோ இந்த தேர் போய்க் கொண்டிருக்கக்கூடிய காட்சியாக நாம் இந்த தேர் திருவிழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூல முதற் கடவுளான விநாயகப் பெருமான் நமக்கு காட்சி கொடுத்து அருள் செய்தார். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்ற நாம் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் நமக்கு சப்பரத்திலே வந்து காட்சி கொடுத்து அருள் செய்தார். ஒவ்வொரு அடியார்களும் இன்றைக்கு சைவம் தழைத்தோங்க காரணமாக இருந்ததற்கான அந்த பெருமைகளை உணர்த்தும் வண்ணம் நாயன்மார்கள் சப்பரத்திலே வந்து நமக்கு காட்சி கொடுத்து சிறப்பித்தார்கள். இதோ இந்த மூலமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமானும் பிரியாவிடையும் நமக்கு காட்சி கொடுத்தார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தினுடைய ஒரு புறச்சாயலாக இருக்கக்கூடிய தேரினுடைய காட்சியையும் நாம் கண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் எப்படி கோடி புண்ணியமோ அப்படித்தான் இந்த தேர் தரிசனமும் கோடான கோடி புண்ணியங்களை நமக்கு கொடுக்கும். பச்சை திருமேனியில் வலது கரத்தில் மலர் வைத்து இடது கரத்தை லோக அஸ்தத்தில் தொங்கும் கரமாக வைத்து வலது தோளில் பச்சை கிளி வைத்து இடப்பக்கமாக சாயக்கொண்டை வைத்து சின்னஞ்சிறு சிறுமியின் முகமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையை இந்த திருத்தேரின் பவனி வழியாக நாம் எல்லோரும் கண்டு ரசித்தோம். இதை நேரில் பார்த்தவர்கள், நேரலையில் பார்த்தவர்கள்
என அத்தனை பேருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் வந்து சேரும் என்று நாம் இந்த நேரத்திலே பிரார்த்திப்போம். தாமல் அவர்களே, அருமையாக இந்த வைபவத்தை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தேர் வைபவத்தை கண்ட நமக்கு ஜெயா தொலைக்காட்சி மீண்டும் கள்ளழகர் ஆற்றிலே இறங்கப் போகிற ஒரு அற்புதமான வைபவத்தையும் நமக்காக நேரடியாக வழங்கப் போகிறது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் காலை 5 மணிக்கு கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிறார். அந்த அற்புதமான வைபவத்தை ஜெயா தொலைக்காட்சி நமக்கு படம் பிடித்து காட்டப் போகிறது. நாமும் வர்ணனை செய்ய வரப்போகிறோம். அந்த கண்கொள்ளா காட்சியை காண அன்பர்கள் அனைவரும் காத்திருங்கள். மீண்டும் மீனாட்சியம்மனுடைய அருளை பருக நாமெல்லாம் காத்திருப்போம். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஓம் மீனாட்சியே போற்றி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி, ஜெயா தொலைக்காட்சி ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.